தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/12/2023 சனிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், காலை 9:08 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு கிழமை சனி. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சதுர்த்தி விரதம். எனவே ஆனைமிகு பெருமானை வழிபட வேண்டும். பொதுவாகவே சனிக்கிழமை என்று வருகின்ற பொழுது சனி பகவானை மட்டும் வழிபடாமல் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம், ஆனைமிகு பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம். நம்முடைய முன்னோர்களுடைய கருத்து என்ன என்றால், ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய அன்றைக்கு என்ன கிழமையோ அதற்குரிய தெய்வங்களை முதலிலே நாம் அதன் பெயரை உச்சரித்து போற்றி வழிபட வேண்டும் என்பது நியதி. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று கிழமை சனி என்றாலும் கூட திதி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று சதுர்த்தி. எனவே விநாயக பெருமானை நீங்கள் விடாது கும்பிட வேண்டும். மோதகம் அவனுக்கு வைத்து நாம் வழிபட்டால் நம்முடைய மோதும் அகங்களெல்லாம் மாறிவிடும் என்பார்கள். மோதும் அகம் என்றால் என்ன அர்த்தம்? அகம் என்றால் மனம். மனங்கள் மோதுகின்றன என்றால் இல்லத்திலே இருக்கின்ற சண்டை சச்சரவுகள் அகலும். எனவேதான் சதுர்த்தி விரதம் என்பது விரதங்களிலே மிகச்சிறந்த விரதமாக கருதப்படுகின்றது. இதற்கென்று ஒரு பாடல் உண்டு. சதுர்த்தி எனும் திதி வந்தால் சங்கரனின் புதல்வனை நாம் பதித்திடுவோம், மனதினிலே பாட்டிசைப்போம் சன்னதியில். விதித்த விதி மாறிவிடும், வெற்றி கொடி பறக்கும், மதிப்பும் உயர்வடையும், மாநிலத்தில் புகழ் கூடும். ஐங்கரனை வழிபட்டால் அத்தனையும் வெற்றி பெறும். பைங்கனியா மீனாட்சி பாலகனின் கவசத்தை முன்னிலையில் பாடுங்கள், மூல கணபதியார் எண்ணியதை தந்தே இமயம்போல் உயர்த்திடுவார் என்று ஒரு பாடல் உண்டு. நம் வாழ்க்கை இமயம்போல் உயர வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற நாட்களிலே, இதுபோன்ற திதிகளிலே நாம் ஆனைமிகு பெருமானை உள்ளன்போடு வழிபட வேண்டும். அவருக்கு நீங்கள் அருகம்புல்லை இன்று மாலையாக்கி அணிவித்தால் பெருகும் பொன் உங்களுக்கு வந்து சேரும். எனவே அப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள், வளர்ச்சி காணுங்கள் என்று கூறி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிக மிக அற்புதமான நாள். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். ஜீவனஸ்தானத்திலே கேது இருப்பதனாலே எப்படி இருக்கும்? நமக்கு உத்தியோகம் நன்றாக இருக்குமா? தொழில் நன்றாக இருக்குமா? உற்சாகத்தோடு பணிபுரியலாமா? இருக்கும் இடத்தில் இருக்கலாமா? இல்லை விலகிக் கொள்ளலாமா என்ற சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கும். இருந்தாலும் கூட விரைவிலே சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. இன்னும் ஒரு 4 நாட்களிலே சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது. அப்பொழுது சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார். எனவே இப்பொழுதிலிருந்தே அதற்கு அடித்தளமாக நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகிறது. வருகின்ற வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் தொழிலே நல்ல அபிவிருத்தி உங்களுக்கு ஏற்படும். வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சேமிப்பு உயர்ந்து செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை அந்த நேரம் செய்ய இயலும். பதவி உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சூரியன். எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். திருமண வயதடைந்த பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லையே, பேசி விட்டு போகிறதே, வரன்கள் வாயில் தேடி வந்து அது நிறைவேறாமல் திரும்புகிறதே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. இல்லத்திலே மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும். தொழில் வளமும் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் ஒரு பொன்னான நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அஷ்டமத்திலும் சனி இருக்கின்றார். எனவே எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். நீங்கள் முன்னேற்பாடாக எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாமல் போகலாம். நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் பணிபுரியும் இடத்தில் நிறைய வேலைகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து திணறடிக்கலாம். பக்கத்தில் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் தயவு செய்து தெரிவிக்க வேண்டாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். மிக மிக அமைதி காக்க வேண்டிய நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஏட்டுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகும் நாள். எடுத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். குரு 10ல் இருப்பதனாலே பதவி மாற்றம், இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. எனவே உத்தியோகத்தில் கூட நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சில இடமாற்றங்கள் அல்லது இலாகா மாற்றங்கள் இன்று வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். இன்று கிழமை சனி என்பதனாலே சனி பகவானை நீங்கள் வழிபடுவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நாடு மாற்றம் பற்றியும் வீடு மாற்றம் பற்றியும் சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள். கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நிறைவேறவில்லையே. குரு பகவான் இப்பொழுது வக்கிரத்தில் இருக்கிறாரே, அவர் பார்வை பலம் குறைவாகத்தானே இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். எப்படிப்பட்ட குரு நிலையில் இருந்தாலும் குரு பார்க்க கோடியின்மை என்பதனாலே இன்று உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். நாட்பட்ட நோய் அகலும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். அலுவலகத்தில் கூட உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும்.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, எழிலே ராகு, நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். எனவே சிக்கல்கள் வரத்தான் செய்யும், சிரமங்கள் வரத்தான் செய்யும். என்றாலும் கடைசி நேரத்தில் அது தானாகவே விலகிவிடும். எனவே உங்களுக்கு தடைகள் எல்லாம் தானாக விலக இன்று கிழமை சனி என்பதனாலே நீங்கள் சனி பகவானையும் வழிபட வேண்டும். 5லே சனி இருப்பதனாலே பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். பிள்ளைகளையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை உண்டு. மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கலாம். அது மட்டுமல்ல, வீட்டில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு சில துயரங்கள் வரப்போகிறது. எனவே நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அமைதியை தேடி ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்புகளைத்தான் உங்களுக்கும் கொடுக்கலாம். இருந்தாலும் கூட பொறுமையோடு செயல்படுவது நல்லது. அதிகார அந்தஸ்தில் உள்ளவர்களின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் பொறுமையும் நிதானமும் கடைபிடித்தால் நன்மைகளை காண இயலும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சூரியன். சூரிய பலம் நன்றாக இருந்தால் காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். கூடுதல் லாபம் உங்களுக்கு வருமானமாக இன்றைக்கு தொழிலில் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரத்தையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் வழங்குவார்கள். திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். இந்த நாளில் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். மாமன் மைத்துன வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் கிடைக்கலாம். சேமிப்பு உயரும். இந்த நாள் உங்களுக்கு கணபதி வழிபாடும் கை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியை 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்றார். ஆனால் பலமிழந்த பார்வை. குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இருந்தாலும் கூட குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப வியக்கும் செய்திகள் வீடு வந்து சேரும். விவாக பேச்சுக்கள் முடிவடைவதற்கான அறிகுறிகள் தென்படும். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவர். உங்களுடைய குடும்பத்திலே மற்றவர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய தொகையொன்று உங்களுக்கு இன்று கிடைக்கலாம். அதன் மூலமாக நீங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரலாம். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்மச்சனி. சனியோடு சந்திரன் இருக்கின்றார். சனி சந்திர யோகம் என்று இருக்கின்ற பொழுது நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் கூட கணிசமான லாபம் கைகளில் புரடும். தாய்வழி ஆதரவும் உண்டு. வரன்கள் வாயில் தேடி வரும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. உங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் இன்று வருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. அதாவது சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. காரணம், உங்களுடைய ராசிநாதன் சனி சந்திரனோடு இணைந்திருக்கிறார். 6க்கு அதிபதியோடு 12இல் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் என்ற ஒரு யோகம் இன்று செயல்படும். எனவே நீங்கள் நினைக்க இயலாத அளவுக்கு திடீரென நல்ல மாற்றங்களை காணப்போகின்றீர்கள். பொதுவாக விபரீத ராஜயோகம் என்று சொன்னாலே திட்டமிடாது செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். எனவே இந்த நாள் இனிய நாள். சனி வழிபாடு மேலும் சந்தோஷத்தை வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள். பாக பிரிவினைகளும் சுமூகமாக முடியும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் இன்று கிடைக்கலாம். உங்களுடைய செயலில் நீங்கள் வீரமும் விவேகமும் காட்டப் போகின்றீர்கள். தூரதேசத்திலிருந்து கூட வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். நல்ல வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.